ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கேக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 49வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்கில் வச்சு அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மே ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பிளேயர்ஸோட ஹெட்ரில்ஸ் பண்ணி ஸ்டாட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். பிளேயர்ஸை பற்றின டெப்த்தான அனாலிசிஸ். ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணலாம், பிளேயர் பேட்டில் எல்லாமே வந்து ஹோலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் காமெடி நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீமே கேப்டன்ஸ் சாய்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு டீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப முக்கியம். அதுலேயும் பஞ்சாப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து மஸ்ட் வின் கேம் அப்படிங்கிற மாதிரி இருக்க ரீசன் காண்டி ஸோ பஞ்சாப் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற இன்டென்டோட ப்ளே பண்ணுவாங்க. சிஎஸ்கே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4 வந்திருக்காங்க. ஸோ மும்பைக்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் எல்எஸ்ஜி வின் பண்ண ஒரே ரீசன் காண்டி எல்எஸ்ஜி நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆகியிருக்கு. ஸோ ஆரஞ்ச் கேப்பை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வாங்கியிருக்காரு. ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸில் இருக்காரு. ஸோ 418 ரன் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் தேர்ட் பிளேஸ்லையும் இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மற்ற எந்த பிளேஸும் ப்ளே பண்ணல. ஸோ பர்பிள் கேப்பில் ஜஸ்பிரீத் பும்ரா 14 விக்கெட்டு, முஸ்தபிசு 14 விக்கெட்டில் இருக்காரு. ஸோ மதிசா பதிரானா ஒரு 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பின்னுக்கு வந்து நல்லா ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பிச் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு நல்லா வந்துட்டு இருக்கு. குறிப்பாக லாஸ்ட் 2 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாடு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 100ம் செகண்ட் மேட்ச்சில் 98 பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாரு. ஸோ பேட்டுக்கு டீசெண்டாக பால் வரும். ஸோ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். சிஎஸ்கே டீமில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்பேஸ் பவுலர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஸ்பின் விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறதுக்கான சான்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. டோட்டல் மேட்சஸ் 135 மேட்ச் நடந்திருக்கு. 71 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 62 பேட்டிங் செகண்டு. 2 மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா டையாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோரிங் பேட்டர்னில் 150 கீழே 50 முறையும், 150லேருந்து 169க்குள்ளே 40 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே 22 முறையும், 190க்கு மேலே 22 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸோட ஒரு ஸ்கோர் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் வின்னிங் டீமு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் சேஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம், ஃபோர்த் மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம், ஃபிஃப்த் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக நம்ம பார்க்கல விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 மேட்சஸில் 89 விக்கெட் பேஸ் போலர்ஸ்க்கும் வெறும் 30 விக்கெட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் 161 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோர் சிஎஸ்கே, லோவர் ஸ்கோர் ஆர்சிபி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 4 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்னிங்ஸில் வந்து பேஸ் போலர்ஸ்க்கு ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு ஓவரால் நம்ம பார்க்கல. ஸோ 13 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் 23 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல செகண்ட் இன்னிங்ஸ்க்கு பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா அடாப்ட் ஆகுது பேஸ் போலர்ஸ்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் மொத்தமாகவே 7 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் வெறும் 2 விக்கெட் தான் லாஸ்ட் 4 மேட்சஸில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 28 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. சிஎஸ்கே 15 முறையும், கிட்டத்தட்ட பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னா 13 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் சிஎஸ்கே 3 வின்னு. ஸோ அடுத்து பார்த்து ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 2 லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 4 லாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்சும் ஆல்மோஸ்ட் லாஸ் தான். பட் அவங்களோட எக்ஸ்ட்ரானரியான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருந்தாங்க. 261 சேஸ் பண்ணிட்டு கான்ஃபிடன்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 9 மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பேஸ் போலர்ஸ்க்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 89 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ்க்கு 12 விக்கெட்டும், மீடியம் பேஸ் லோயர் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 27 விக்கெட்டும், இனிஷியல் ஸ்விங்கு போடக்கூடிய போலர்ஸ்க்கு 32 விக்கெட்டும், லெஃப்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் ரவுண்டில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 30 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. லெக் பிரேக் 9, சைனாமேனுக்கு 2, ஆர்த்தடாக்ஸ்க்கு 11, ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு பிச் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த நெக்ஸ்ட் இப்போ இந்த 2 டீமும் ப்ளே பண்ண லாஸ்ட் ஹெட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக மொத்தமாக 3 மேட்சஸில் 3மே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் வந்து லாஸ்ட் 3 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச்சில் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ்ல துஷார் தேஷ்பாண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்டான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கே சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காரு. அட் த சேம் டைம் ரவீந்திர ஜடேஜாவோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டனும் சிஎஸ்கே அகைன்ஸ்டாக டீசென்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு.
ஷிக்கர் தவன் நாளைக்கு மேட்ச்சுக்கு வராரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அவர் வந்தார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஷிக்கர் தவன் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு தெரிய வராரு. நெக்ஸ்ட் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் அஜின்கியா ரஹானே, ருத்ராஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. டேரல் மிச்சல், மொயின் அலி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, தீபக் சகர், முஸ்தபிசுர் ரஹ்மான், பதிரனா, துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா மும்பை சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதே லெவனில் ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நியூ பால் போடக்கூடிய போலர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தீபக் சகர். ஸோ அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசுர் வந்து சம்மோஸ் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட கிட்டத்தட்ட துஷார் தேஷ்பாண்டே தான் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக போல் பண்ணியிருந்தார், நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் பார்க்கல துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா தீபக் சகர் வந்து நியூ பால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மிடில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் ஜடேஜா, அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூரை இம்பாக்டாக கொண்டு வந்து போலிங் பண்ண வைக்கிறாங்க. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் ஷர்துல் தாக்கூர், அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா பத்திரனா, அது கூட பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசுர் வந்து ஒரு வரைக்கும் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 18% ஆன்கோயிங் ஆவரேஜ் 21 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணையில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸாக ட்ரீம் டீமில் வரல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இவருக்கு இனிஷியலாக த்ரெட் இருக்கா அப்படின்னா ஸோ ஹர்ஷதீப் சிங்கோட இனிஷியல் ஸ்விங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 30+ ரன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் விட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாடு 92% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 63 ஆவரேஜ். அடுத்தடுத்த மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஸோ அகேன்ஸ்ட் பஞ்சாபும் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டான ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் வந்துட்டு இவரை அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாராங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ அதையும் மீறி கொடுப்பாரு அப்புறம் நாங்கள் துணிஞ்சு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மேட்சஸாக பார்த்திங்க அப்படின்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ், ஒரு மேட்ச் வைஸ் கேப்டன், ஒரு மேட்ச் கேப்டன் அப்படிங்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, அது ரிஸ்கி. ஸோ அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேரல் மிச்சல், அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலியும் இருக்கார். ஸோ 68% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க டேரல் மிச்சல். லாஸ்ட் ஒரு மேட்ச் அவர் ப்ளே பண்ண ஒரே ரீசன் காண்டி. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 52 ரன்ஸ் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 கேச்சஸில் ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாக பார்த்திங்க அப்படின்னா வந்திருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரஹானே பதிலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இவரை ட்ரை பண்ணிக்கலாம். ரஹானே பிக் பண்ணால் இவரை ஸ்கிப் பண்ணுங்கள், இவரை பிக் பண்ணால் ரஹானே ஸ்கிப் பண்ணுங்கள். ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து 12% ட்ரை பண்ணியிருக்காங்க. மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் ஹெட்கேட்டில் பெருசாக ரெக்கார்ட்ஸ் இல்லாட்டாலும் விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்காரு. சாம் கரன் அவர் கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஷிக்கர் தவன் ப்ளே பண்ணுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்களா சிஎஸ்கே அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலியை அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. முகமது நபி எப்படி மும்பை இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேவும் மொயின் அலி யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நாளைக்கு மேட்ச்சில் ஏர்லியராக பார்த்திங்க அப்படின்னா கெய்க்வாட், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸான அஜின்கியா ரஹானே, டேரல் மிச்சல்லாம் விக்கெட் ஆகிட்டாங்க அப்படின்னா மொயின் அலி பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்சை ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணையில் கொஞ்சம் ரிஸ்கியான ரொட்டேஷன் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மொயின் அலியை கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து சிவம் துபே. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். 92% வேர்ல்ட் கப்பில் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகியிருக்காரு. ஸோ பிளேயிங் லெவன்லேயே டேரெக்டாக அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கான எபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்கு. ஆன்கோயிங் சீரிஸில் பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஆவரேஜ் 51 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் மிடில் ஆர்டர் ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கப்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே பேட்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஃபிடன்ஸாக ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் செகண்டாக ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ரவீந்திர ஜடேஜாவை 87% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 157 ரன் 5 விக்கெட்டு. ஹெட்கேட்டில் 332 ரன் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் 47 மேட்ச் ஆடி வெறும் 34 விக்கெட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ரவீந்திர ஜடேஜா பர்ஃபார்ம் இருக்கும் அப்புறம் இந்த இன்னிங்ஸ் கொடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஒரு சிவிசி கொடுக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் போத் இன்னிங்ஸ்மே. நெக்ஸ்ட் MS தோனி மேட்ச்சுக்கு ஒரு 2 பால் பார்த்திங்க அப்படின்னா பேட் பண்ணுறாரு. ஸோ இன்கேஸ் ஏர்லி விக்கெட் போகுது, நான் சொன்னோம்ல மொயின் அலி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீமில் மஸ்ட்டாக உங்கள் டீமில் தோனியை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ தோனி ஒரு 20 பால் ஸ்ட்ரைக் பண்ணார் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20 to 40 ரன்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சால்டாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஏர்லியராக தோனி வரதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். சிவிசிலாம் யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம். ஸோ அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டு 5 மேட்சஸாக இவர் அவுட் ஆகலை. அதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. கிரெடிட் வினியூ ஆவரேஜ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப் நாச்சாக இருக்குது. ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா தீபக் சகர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 7% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்கேட் 9 மேட்ச்சுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 7 விக்கெட்டும், வெனியூவில் 18 மேட்ச்சுக்கு 23 விக்கெட்டு. ஸோ செகண்ட் போலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் துஷார் தேஷ்பாண்டேயும் இவரையும் ரொட்டேஷன் பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசுர் % ட்ராப் ஆயிருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இதுதான் வந்து இவருக்கு லாஸ்ட் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்க்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் டூருக்கு வந்து கிளம்புறாரு. பங்களாதேஷ் வர்சஸ் சிம்பாப்வே அகேன்ஸ்ட் ஒரு டூர் இருக்குது. ஸோ அந்த டூருக்கு வந்து கிளம்ப போகிறாரு. இந்த மேட்சை ப்ளே பண்ணுவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ May 1க்கு அப்புறம் அவர் ப்ளே பண்ண மாட்டாருங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ பர்பிள் கேப் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு சிஎஸ்கே தரப்பில் அவர் தான் லீடிங்கில் இருக்கார். ஒரு 2-3 விக்கெட் எடுத்து அந்த
ஒரு ஸ்டேபிள் பண்ணிட்டு போவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பார்க்கலாம். ஸோ ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 14 விக்கெட்டு, ஹெட்டில் 5 மேட்ச்சுக்கு 4, வென்யூவில் 5 மேட்ச்சுக்கு 11 விக்கெட்ஸ். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் போலிங்னா முஸ்தபிசூர் சிவிசி பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிய வருது. 89% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 13 விக்கெட்ஸ், ஹெட் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட்டு, வென்யூவில் 9 மேட்ச் ஆடி 15 விக்கெட்டு. ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சிவிசி கொடுக்குறீங்க அப்படின்னா செகண்ட் போர்டிங்கில் யோசிச்சு பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு துஷார் தேஷ்பாண்டே 32% ஆன்கோயிங்கில் 10 விக்கெட்டு, ஹெட்டில் 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டு, வென்யூவில் 13 மேட்ச்சுக்கு 19 விக்கெட். ஸோ இந்த வென்யூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்ச மாதிரியான வென்யூவாக இருக்குது. ஸோ நீங்கள் தீபக் சகரையும் துஷார் தேஷ்பாண்டேயும் ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுறது இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் போத் இன்னிங்ஸுமே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2% ட்ரை பண்ணிக்கக்கூடிய ஷர்துல் தாக்கூர். ஸோ ஆன்கோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 4 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான். பட் எக்கனாமிக்கலாக போல் பண்ணுறாரு. 1-2 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா இவர் எக்ஸ்பென்சிவாக போகிற மாதிரி தெரியும். ஸோ மிடில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஓவர்ஸ் அப்படியே ரெக்கார்ட் ரேட்டை நல்லா ஏற்றி விட்டு போயிருந்தார். ஒரு ஓவர் போட்டு 4 ரன் 3 ரன் ஸோ இந்த மாதிரி நிறுத்தி கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல எக்கனாமிக்கலாக போல் பண்ணுறாரு. ஹெட்டுகட்டில் பாருங்கள் 11 மேட்ச்சுக்கு 17 விக்கெட், வென்யூவில் 7 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தாலும் ஹெட்டுகட் ரெக்கார்டை வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் ஷர்துல் தாக்கூரை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் சகர், தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர் இந்த 3 இந்தியன் பேஸ் பவுலர்ஸில் யார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்காக நான் ஜிஎலுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர்ஸில் இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்கில் இனிஷியலாக விக்கெட் போனால் சமீர் ரிஸ்பி வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டேரல் மிச்சலுக்கு பிளேயர் பேட்டில் எதுவுமே கிடையாது. ஸோ கெய்க்வாட், ரபடா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரபடா வர்சஸ் கெய்க்வாட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் வேறு லெவலில் இருந்திருக்கு. ஸோ 5 இன்னிங்ஸ் ஃபேஸ் பண்ணி 3 முறை பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் அவுட் ஆயிருக்காரு. ஐபிஎல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதே பேட்டில் மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா தொடர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது கெய்க்வாடை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. நெக்ஸ்ட்டு அஜின்கியா ரகானி, ரிஷி தவான் பார்த்திங்க அப்படின்னா 3 முறையும், ஹர்ஷல் பட்டேல், ரபடா, ராகுல் சகர், ஹர்ஷதீப் சிங் ஆளுக்கு ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா பேருக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ மொயினை பொறுத்த வரைக்கும் தீபக் சகர், ராகுல் சகர் 1 முறையும், சாம் கரன் 1 முறையும், ஹர்ஷதீப் சிங் 1 முறையும், ஹர்ஷல் பட்டேல் பார்த்திங்க அப்படின்னா 2 முறையும் பார்த்திங்க அப்படின்னா மொயின் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிவம் தூபேயை ஸோ கிட்டத்தட்ட ரபடா 2 முறையும், ஹர்ஷதீப் சிங் 2 முறையும், ரிஷி தவான் 1 முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரிஷி தவான் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவாரா, பிளேயர் பேட்டில் வச்சு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். வந்தார் அப்படின்னா மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ரிஷி தவானை எந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இம்பார்ட்டன்ட் பிக்கப் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷல் பட்டேல், ரபடா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷதீப் சிங், சாம் கரன், ரிஷி தவான் எல்லாருமே ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பிளேயர் பேட்டில் யார் ப்ரோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ரபடா, ஹர்ஷதீப் சிங், ரிஷி தவான் இந்த 3 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பிளேயிங் 11. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜானி பெஸ்ட்ரோ, சாம் கரன், அடுத்து ரைலி ருசோ, ஜிதேஷ் சர்மா, சஷாங்க் சிங், அஷுதோஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷதீப் சிங், ராகுல் சகர், ஹர்ஷல் பட்டேல், ரபடா. ஸோ லாஸ்ட்டு 4 பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பேட்டிங்கே ஆட போகிறது கிடையாது. ஒரு 20 ரன் பார்ட்னர்ஷிப் கூட வரதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஹர்ப்ரீத் பிரார் வரைக்கும் கொஞ்சம் டீசெண்டான பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இம்பாக்ட் பிளேயரும் வருவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் தவான் 11ல் வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச் சாம் கரன் பின்னாடி போனது அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் நியூ பால் பவுலர்ஸில் ஹர்ஷதீப் சிங், ககீஸ், ரபடா பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ண போகிறாங்க. மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ராகுல் சகர், ஸோ ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல் வந்து எஃபெக்டிவான போலிங் பர்ஃபார்மன்ஸும், சாம் கரன் அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ சிஎஸ்கேவோட 7 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா சொல்ல மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் நான் ரஹானே பிலீவ் பண்ணுறேன். ருத்ராஜா ரொட்டேஷன் பிக் தான், இருந்தாலும் மற்ற பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பத்ரியானா பார்த்திங்க அப்படின்னா சேஃபான பிக்காக ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 பிளேஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்கோம். ஸோ முஸ்தபிசூர் ரஹ்மான், ஷர்துல் தாக்கூர் அப்படின்னு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பஞ்சாப் கிங்ஸோட பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்துட்டு ஸோ பேஸ்ட்ரோ தான் பண்ண போகிறாரு. 85% வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 34 ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கு முந்தின எந்த மேட்சஸுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ப்ரோ, ஸ்ட்ரைட்டாகவே இந்த மேட்ச் ஸ்கிப் பண்ணலாமானா ஒரு ரீசன் வேணும்ல. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், 108 ரன் அடிச்சு ஒரு பேட்ஸ்மேன் வந்து நாட் அவுட்டில் இருக்காரு. 48 பால் ஃபேஸ் பண்ணி 108 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நாட் அவுட்லேயும் முடிச்சிருக்காரு சேசிங்கில். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே கொல்கத்தா டு அப்படி சென்னை ட்ராவலு. ஸோ ஒரு 4 days பிரேக் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு. இனிஷியல் ஸ்விங் இவருக்கு ஆகவே ஆகாது. ரீசன் என்னென்னா இவர் வந்து நிறைய கிராஸ் பேட்டர் ஷாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆடுவார். ஸோ இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா இவருக்கும் ஸ்விங்குக்கும் ரொம்ப 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 பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஏர்லியராகவே பார்த்திங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட தீபக் சகர் வந்து இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். ஹெட்டுகட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட் ரெக்கார்டு தான். வெனியூவில் ஓரளவுக்கு டீசெண்டான ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா வச்சிருக்காரு. அடுத்து ஷாம் கரனை 93% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 12 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். சிஎஸ்கே காண்டி ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 29 ரன் 1 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஹெட்டுகட்டை பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 3 இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரைலி ருசோ 11% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ தவான் வந்து இவர் டேரெக்டாக வெளியே போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் போர்டரை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்கோயிங்கில் 36 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 12 ரன் கிட்ட ஆவரேஜ் இருந்திருக்கு. வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 35. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் இவர் நீங்கள் மஸ்ட்டாக வந்துட்டு பிக் பண்ணலாம். விசிஆர் கேப்டன் ரிஸ்கா மெகாஜியில் கொடுக்கலாம். ஜிதேஷ் சர்மா 13% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன்ஸ்ட் சிஎஸ்கே கொஞ்சம் டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஜிதேஷை நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷஷாங்க் சிங் 70% லாஸ்ட் மேட்சோட ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தான் பேஸ்டோ செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் அவரோட செஞ்சுரியை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஷஷாங்கோட அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரானரியான பேட்டிங் ஒரு 68 பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான ஒரு 86ஓட முடிச்சிருந்தார் மேட்சை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சேசிங்கில் இவரை மஸ்ட்டாக உங்கள் டீமில் கொண்டு வந்துக்கலாம். அசுதோஷை போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் கொண்டு வந்துக்கலாம். ஹெட்டுகளில் 2 மேட்ச் ஆடி 15 ரன் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் லாங் பவுண்டரிஸ் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் பவுண்டரிஸ். ஸோ ஷர்துல் தாக்கூர் அவர் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் இந்த ஒரு காம்போட 2 ஓவர் மாட்டாலும் அந்த ஓவரில் விக்கெட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்லோயர் ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா டிசீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கேல்குலேட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான பிளேயர். அதான் சேசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ செகண்ட் பேட்டிங்கில் நம்பிக்கையோடையும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ரொட்டேஷன்லையும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் அசுதோஷ் சர்மாவை 18% ட்ரை பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் இந்த இன்னிங்ஸ் போனால் செகண்ட் பேட்டிங் பண்ணியில் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஹர்ப்ரீத் பிரார் இவருக்கு சூட்டபிளான கிரவுண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா இது. பட் ஹெட்டுகட்லேயே ஒரு விக்கெட்டே எடுத்தது கிடையாதுங்க. வெனியூர் ஒரு மேட்ச் வாடி போலிங் பண்ணது கிடையாது, பேட்டிங்கும் பண்ணது கிடையாது. ஸோ ரீசெண்ட் டேஸில் ட்ரீம் டீம்லேயும் வரல. ஸோ ரிஸ்கியான பிக்காக செகண்ட் போலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அஸ் அ பிளேயர் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷதீப் சிங்கை 44% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 12 விக்கெட், ஹெட்டுகட்டில் 5 இன்னிங்ஸ் ஆடி 6 விக்கெட், வெனியூவில் 3 இன்னிங்ஸ் ஆடி 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹெட்டுகட் எக்கனாமி கொஞ்சம் டீசெண்டாக இருந்தாலும் வெனியூ எக்கனாமி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் 9 அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் போலிங் டெத்தில் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. முஸ்தபிசூர் அளவுக்கு எஃபெக்டாக டெத்தில் போடாட்டாலும் யாக்கஸ் பார்த்திங்க அப்படின்னா நெயில் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் பார்க்கல 1 விக்கெட்லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கலாம். ஸோ 3 விக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணாருன்னா ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாக வருவார். ஃபஸ்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ராகுல் சகர். ஸோ ராகுல் சகரை பொறுத்த வரைக்கும் 3%. ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாக வேறு லெவல் ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. ஹெட்டுகட்டில் 11 மேட்சுக்கு 10 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. வெனியூவில் 8 மேட்சுக்கு 12 விக்கெட். ரெண்டுலேயுமே எக்கனாமி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. ஸோ ராகுல் சகர் ட்ரம்ப் கார்டு பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டாக உங்கள் டீமில் ஸ்மால் லீக்கில் கூட கொண்டு வரது ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ராகுல் சகரை பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. செகண்ட் போலிங் அப்படின்னா கேப்டன்ஸ்க்கு கூட இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஹர்ஷல் பட்டேல் 66% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ஸோ டீசெண்டான போலிங் பர்ஃபார்மன்ஸ். 9 மேட்ச்சுக்கு 14 விக்கெட், வெனியூவில் 4 மேட்ச்சுக்கு 11 விக்கெட். ரீசன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வெனியூர் எக்கனாமி பாருங்கள் கிட்டத்தட்ட 5.5. ஸோ ஓவரால் பார்க்கல ஸ்லோயர் ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக போல் பண்ணுவார். ஸோ 2019 சம்திங் 2020 நினைக்கிறேன். ஸோ அந்த சீசன்லாம் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபஸ்ட் போலிங்னா விசி அளவுக்கு ஹர்ஷல் பட்டேல் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ககிசோ ரபாடா 30% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 10 விக்கெட் எடுத்துக்காரு. ஹெட்டுகட்டில் 8 இன்னிங்ஸில் 8 விக்கெட், வெனியூவில் 3 இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இருந்தாலும் நீங்கள் செகண்ட் போலிங் இல்லை ஃபஸ்ட் போலிங் போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா சின்ன கிரவுண்டு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங் 53%. ஆன்கோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 208 ரன்னு கிட்ட அடிச்சிருக்காரு. 23 ஆவரேஜ். ஹெட்டுகட் ஒரு மேட்ச் ஆடி 42. ஸோ சேம் வெனியூவில் தான் அடிச்சிருக்காரு. பேட்டிங் செகண்டில். ஸோ செகண்ட் பேட்டிங் பிரப்சிம்ரன் அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இப்போ இம்பாக்ட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிஷி தவான் இம்பாக்டில் இருக்காரு. நான் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். 11ல் ஆடினார்னா ரிஷி நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். சிவன் சிங் வரதுக்கான சான்ஸ் கம்மி. பிரப்சிம்ரன் சிங் தான் பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைலி ருசோ, முஸ்தபிசூர், தீபக் சகர், ஜடேஜா ஆளுக்கு ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. பிரப்சிம்ரன் ஜடேஜா ஒரு முறையும், லியாம் லிவிங்ஸ்டன் ஜடேஜா, தேஷ்பாண்டே ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சாம் கரனை பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலி, தேஷ்பாண்டே, 10 ரன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை வந்து விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. தென் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மாவை தேஷ்பாண்டே ஒரு முறையும்,
தாக்கூர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சஷாங்க் சிங் தாக்கூர். ஸோ இதான் வந்து நான் சொல்லியிருந்தேன், மேலே பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். தாக்கூரோட ஸ்லோயர்னு பார்த்திங்க அப்படின்னா சஷாங்க் சிங்கை கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ஷர்துல் தாக்கூர் வந்தாருன்னா பிக் பண்ணிக்கலாம். அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா தேஷ்பாண்டேவும் ஓரளவுக்கு சேஃபான பிக்காக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் சாம் கரனை பார்த்திங்க அப்படின்னா அஸ் பிளேயராகவும் பேஸ்ட்ரோக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா ரைல் ருசோ கொஞ்சம் ரிஸ்கியான பிக்காக நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா, ஸோ அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா ராகுல் சகர், ஸோ ஹர்ஷல் பட்டேல், ஸோ ககிசோர் அபாடான்னு போனீங்கன்னா ரிஸ்க்கு, ஹர்ஷதீப்னு போனால் சேஃபு. நான் பார்த்திங்க அப்படின்னா ககிசோர் அபாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போய்க்கிறேன். ஸோ இப்போ கேப்டன்ஸ் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் கெய்க்வாட், சாம் கரன், துபே, பேஸ்டோன்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்லி கெய்க்வாட்டை ஒரு விசி அளவுக்கு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாம் கரண்ட்டை கேப்டன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்மால் லீக் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பத்ரனா, ஜடேஜா, சஷாங்க் சிங், ரபடா அப்படிங்கிற மாதிரி போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ எந்தெந்த இன்னிங்ஸ்னால் பத்ரனா போத் இன்னிங்ஸ்மே சிவிசி, ஜடேஜா ஃபர்ஸ்ட் பால் பண்ணால் சிவிசி, சஷாங்க் சிங் செகண்ட் பேட்டிங் பண்ணால் சிவிசி, ரபடா போத் இன்னிங்ஸ்மே பார்த்திங்க அப்படின்னா விசி யோசிக்கலாம். விசி அளவுக்கு யோசிக்கலாம், கேப்டன் ரிஸ்கி தான். பட் செகண்ட் போர்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ண சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக பிளேயர்ஸை பிக் பண்ண போகிறோம். 75 to 100% பார்த்திங்க அப்படின்னா ஜானி பேஸ்டோ இருக்கார். சிவம் துபே, லாஸ்ட்டாக ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் சாம் கரன் பார்த்திங்க அப்படின்னா இருக்கார். ரவீந்திர ஜடேஜா, போலர்ஸில் பத்ரனா மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கார். ஸோ இந்த 6 பிளேஸ்லேருந்து இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் 4 பிளேஸ் உங்கள் டீமில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ரிஸ்க்கான பிக்கு யாரெல்லாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜானி பேஸ்டோ, ரெண்டாவது ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த 2 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்காக இருக்காங்க. நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ரை பண்ணுறீங்க உங்கள் டீமில் அப்படின்னா சிவம் துபே ரொட்டேஷனில் கொண்டு வாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த 3 பிளேஸும் ட்ரீம் டீமில் வந்துருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ 4 பிளேஸை பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் மஸ்ட்டாக கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 50 to 70% பிரப்சிமரன் சிங் இருக்கார். ஸோ பேட்டர்ஸில் சஷாங்க் சிங், டேரல் மிச்சல் பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸில் யாருமே இல்லை. போலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல், முஸ்தபிசூர் ரஹ்மான், ஸோ ஹர்ஷதீப் சிங் வரமாட்டார். ஸோ இப்போ உங்களுக்கு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் நீங்கள் 3 பிளேயர்ஸ் வந்து மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் கொண்டு போகணும். ஸோ அந்த 3 பிளேயர்ஸில் யாருக்கெல்லாம் ப்ரோ அதிக இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிரப்சிமரனுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ முஸ்தபிசூர், ஹர்ஷல் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிய வருது. ஸோ சஷாங்க் சிங்கை நீங்கள் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். டேரல் மிச்சல் நீங்கள் ரொட்டேஷன் பிக்கில் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னோட 3 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் இவங்களாக தான் தெரிய வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் ஸோ அதாவது 25 to 50% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் யாருமே கிடையாது. ஆல்ரவுண்டர்ஸ்லையும் யாருமே கிடையாது. போலர்ஸில் ஹர்ஷதீப் சிங், தேஷ்பாண்டே, ரபடா, ஸோ 3 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. 2 பிளேயர்ஸை நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் டீமில் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் ரபடா, ஹர்ஷதீப் சிங்னு போகிறது ரிஸ்கி தான். ஸோ நீங்கள் தேஷ்பாண்டே உங்கள் டீமில் வச்சே போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீமில் தேஷ்பாண்டே, ரபடா அப்படிங்கிற மாதிரி காம்போவில் போங்க. அதுக்கடுத்த டீமில் பார்த்திங்க அப்படின்னா தேஷ்பாண்டே, ஹர்ஷதீப் சிங் அப்படிங்கிற காம்போவில் போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நான் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 25% கீழே, அதாவது லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எம்எஸ் தோனி, ஜிதேஷ் சர்மா, ஸோ பேட்டர்ஸில் ரஹானே, அசுதோஷ் சர்மா, ரைலி ருசோ, ஆல்ரவுண்டர்ஸில் மொயின் அலி, ஸோ தீபக் சகர், ஹர்ப்ரீத் பிரார், ராகுல் சகர், ஸோ லாஸ்ட்டாக ஷர்துல் தாக்கூர். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 பிளேயர்ஸ் வரைக்கும் லோ பர்சன்டேஜில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து இன்றைக்கி மேட்ச் அதாவது இந்த மேட்ச்க்கான மேட்ச் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட வின்னிங்ஸை வந்து தீர்மானிக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 10 பிளேயர்ஸில் ஒருத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யார் ப்ரோ ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 1, 2, ஸோ அதுக்கடுத்தபடியாக 3, ஸோ 4வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் தாக்கூர், 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ராகுல் சகர் அப்படின்னு சொல்லி என்னோட 5 பிளேயர்ஸை பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேயர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரைலி ருசோ பார்த்திங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராது. ஸோ இந்த 5 பிளேயர்ஸ்லேருந்து நீங்கள் 3 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பேஸ் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க பேஸ் டீமாக இருக்குது. ஸோ இதில் பிரப்சிமரன் சிங்கை தான் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்காக விக்கெட் கீப்பர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ரைலி ருசோ, சிவம் துபே, ருத்ராஜ் கெய்க்வாட், அசுதோஷ் சர்மா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் அப்படிங்கிற மாதிரியும், பவுலர்ஸில் ஹர்ஷல் பட்டேல், தேஷ்பாண்டே, ராகுல் சகர், ஸோ மதிசா பத்ரனா. நம்ம ரிஸ்காக பிக் பண்ணிக்கக்கூடிய பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிக் பண்ணிக்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பிளேஸ் தான் நம்ம ரிஸ்காக பிக் பண்ணியிருக்கோம். சேஃபான கேப்டன், கொஞ்சம் ரிஸ்கியான வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சாம் கரன் கேப்டனும் வைஸ் கேப்டன் பத்ரனா அப்படிங்கிற மாதிரியும் போயிருக்கோம். ஸோ இது ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் ரன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு பேஸ் டீமு ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க.
தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.